புதுச்சேரி மக்களவை தொகுதியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் நடைபெற உள்ள மக்களவை பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் என மாநில முதலமைச்சரும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவருமாக முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். மேலும் பாஜக சார்பில் யார் போட்டியிடுவார் என்பது குறித்து கட்சியின் மேலிடம் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி புதுச்சேரி வந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளரான நிர்மல்குமார் சுரானாவும் புதுச்சேரி வந்துள்ளார். இருவரும் தனியார் விடுதியில் தங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சர் மற்றும் புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகிய இருவரையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். சுமார் அரை மணி நேரமானது இந்த சந்திப்பானது நடைபெற்றது. இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரியில் பாஜக சார்பில் யாரை போட்டியிட வைக்கலாம் என்பது குறித்து ஆலோசித்ததாக தெரிகிறது. இதில் முக்கிய அம்சமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழகத்தை சார்ந்தவர் என்றாலும் தமிழகம் தெரிந்தவர் என்றாலும் அவர் புதுச்சேரியில் போட்டியிடுவதற்காக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிப்பதாக தகவல் தெரிவித்ததன் காரணமாக புதுச்சேரியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் பாஜக சார்பில் புதுச்சேரியில் உள்ள உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுவார் என பல்வேறு தரப்பினரும் தகவல் தெரிவித்து வந்தனர். மேலும் அவர் மாநில அரசியலில் தொடர்வதற்காக விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும், அதாவது ஒருவேளை பாராளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் மத்திய இதில் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் விருப்பமில்லை என்பதன் ஒரு காரணமாகவே அவர் மாநில அரசில் தொடர்வதற்காக ஒரு முயற்சியை முன்னெடுத்து வந்தார். இதன் காரணமாக தற்பொழுது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை புதுச்சேரியில் பாஜக சார்பில் போட்டியிடுவதற்காக முன்வந்துள்ளதாக பாஜக தரப்பில் வெளியாகியுள்ளது. மேலும் இன்று மாலை பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் இறுதி கட்டமாக புதுச்சேரியில் பாஜக சார்பில் யார் போட்டியிடுவார் என்பது ஒரு தெளிவாக தெரிய வருவதற்கான வாய்ப்பு அதிகப்படியாக உள்ளது. ஆனால் தற்போதைய சூழலில் முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோரை சந்தித்த பிறகு புதுச்சேரியில் தற்போது நடைபெறவுள்ள இந்த பாராளுமன்ற தேர்தலில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது குறித்து நமது செய்தியாளர் எழில்குமார் கொடுத்த கூடுதல் தகவல்களை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.